இந்த கிளீனிங்கில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து 3 உடல்கள் இருக்குது அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் சொல்லி சொல்லுவாங்க. ஸ்தூல சரீரம்ன்றதான் நம்மளுடைய உடல். இந்த எண்ஜான் உடலுக்காக தான், இந்த எண்ஜான் வயிறுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம். அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோம். தேவையானது மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, அதுக்கு மேலே நிறையவே கொடுத்து அதை ஒரு மாதிரி ஆக்கி விட்றோம். ஆனால் இந்த ஸ்தூல சரீரன்றது ஒரு போட்டு மாதிரி. அந்த போட்டை யூஸ் பண்ணி சம்சார சாகரம்ன்ற கடலை தாண்டி அந்த பக்கம் போகணுன்றதுக்காக தான் இந்த போட்டு, அதுக்காக தான் இந்த உடலும் கூட. அப்போ அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக வேலைன்றது இந்த போட், இந்த போட்டுக்குள்ளே தான் இந்த ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ் இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் ஹார்ட் இருக்குது. மைண்டு ஃபீல்டு இந்த பாடியை சுற்றி தான் இருக்குது. எவ்வளோ தூரம் ஒவ்வொரு சயின்ஸில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா காசல் பாடி, இல்லை காரண சரீரம், இல்லைன்னா ஆன்மா, சோலுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுவும் வந்து பியூர் லெவலில் தான் இருக்குது, அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உடல், அதனால் ஒரு லெவலுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா நடுவில் உண்மையான நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு எது வந்து ஒரு முக்கியமான தோதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சட்டில் பாடி, இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரம்.